வணக்கம். இது டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். டிஆர்பி உடற்கல்வி ஆசிரியர்கள். அந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு உண்டான யூனிட் 4 பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 4ல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி அண்ட் அனாட்டமி, அதாவது உடலியல் மற்றும் உடற்கூறியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக மிக எளிதாக நமக்கு நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா, போன லாஸ்ட் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 35 கேள்விகள் பார்த்திங்கன்னா இந்த அனாட்டமி தொடர்பாக நமக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையானது தான், ரொம்ப சிம்பிளானது. அந்த எளிமையான அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட் 4ல் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, செல்லை பற்றி கொடுத்துருப்பாங்க, பிளட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஹார்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்பு மண்டலம், சிறுநீரக மண்டலம் இல்லையா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் எப்படி அந்த சுவாசம் நடைபெறுது. இது மாதிரி இந்த அனாட்டமியில் சில குறிப்பிட்ட முக்கியமான அனாட்டமிக்கல் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான, அது மட்டும் கேள்விகள் அதிகம் கேட்கப்படக்கூடிய பிளட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து ஹியூமன் ஹார்ட், மனிதனுடைய இதயத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப இது எளிமையான டாப்பிக்கு, இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ரத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய திரவ பகுதியும் நெக்ஸ்ட்டு திடப்பகுதியும் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ரத்தம் அப்படின்றது எதுக்காக இருக்குது நம்முடைய உடலுக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பல்வேறு விதமான செயல்களை நாம் செய்கிறோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுவும் ஒரு அத்லெட் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை விட அவங்களுக்கு உள்ள உடலில் சக்திகள் அதிகமாக தேவைப்படும். சக்தி தேவை அப்படின்னு சொன்னால் எப்படி உருவாகும் சக்தி? ஆக்சிஜன் இருந்தால்தான் நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா சக்தி உருவாகும். எங்கே உருவாகும்? செல்லுக்குள்ளார உருவாகும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு பிளட்டினுடைய சர்க்குலேஷன் அத்லெட்டாக இருந்தால் ரொம்ப அதிக அளவில் தேவைப்படும். சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ரத்தத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் எ லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பல்வேறு வகையான உறுப்புகளை, இப்போ ஒரு நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உறுப்புகளை இணைக்கணும். ஸோ அந்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும், இணைக்கணும், கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யார் இணைக்க முடியும்? யார் போயிட்டு இதை இணைப்புகளுடைய வேலையை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரத்தம் தான் செய்யுது. ஸோ ரத்தம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு திசுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க திசு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு திடமான ஒரு பொருளாக தான் இருக்கணும். திசு அப்படின்னு சொல்கிறது என்னது? பல்வேறு விதமான செல்கள். இது ஒரு செல், இது ஒரு செல், இது 2வது செல், இது 3வது செல். இது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்டிவாக நம்ம திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த திசுவானது நமக்கு சாலிட் ஃபார்மில் தானே இருக்கணும். ஆனால் நம்முடைய உடலில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே திசு எதுன்னு கேட்டிங்கன்னா அது ரத்தம் தான். இது கேட்பாங்க, திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு எதுன்னு கேட்டாங்கன்னா அது பிளட், ரத்தம். சரிங்களா? ஸோ ரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 2 வகையான பொருள்களால் ஆனது. ஒன்று திரவ பகுதி, இன்னொன்று திடப்பகுதி. திரவ பகுதியை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிக்விட் பார்ட் நம்ம பிளாஸ்மா, இது ஞாபகம் வச்சுங்க. இது 55% இருக்குது. இன்னொன்று திடப்பகுதி சாலிட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரத்த செல்கள், பிளட் செல்ஸ், அப்படி அது 45% இருக்குது. சரிங்களா? இங்கே உங்களுக்கு அழகாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா, இந்த இரத்த குழாய், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இரத்த குழாய். இந்த இரத்த குழாயில் ரத்தம் இருக்குது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவில் என்ன இருக்குது, எல்லோ கலரில் பாருங்கள், பிளாஸ்மா அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ், ரத்த செல்கள் பார்த்தீங்கன்னா 45% தான். என்னென்ன இருக்குது அது பாருங்கள், பிளேட்லெட்டுகள் இருக்குது, ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு அணுக்கள், ஆர்பிசி அப்படின்னு சொன்னால் சிவப்பணு, டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள், அதில் பார்த்தீங்கன்னா லிம்போசைட், பேசோஃபில், யோஸ்னோஃபில், மோனோசைட், நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய
பல்வேறு விதமான வெள்ளை அணுக்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிக அளவில் யார் இருக்கிறாங்க, அப்போது இந்த திரவ பகுதியும் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த திரவ பகுதியும் இந்த செல்கள்லாம் சேர்ந்த அமைப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து குறித்து கொள்ளுங்க. பிளாஸ்மாவினுடைய சதவீதம் வந்து கேட்பாங்க, இல்லை ரத்த செல்களுடைய சதவீதம் கேட்பாங்க, இல்லை ரத்தத்தில் உள்ள திரவ பகுதி என்ன, திடப்பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, பிளாஸ்மாவை பற்றி பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மா அப்படின்றது என்ன, நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய திரவ பகுதின்னு சொன்னோம். அப்போ திரவ பகுதின்னு சொன்னால் அதில் அதிகமாக என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 92%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு திரவம் மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் திரவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான புரதங்கள் வந்து இருக்குது. அப்போ பிளாஸ்மாவில் எத்தனை புரதங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எத்தனை புரதம் இருக்குங்க, 4 புரதங்கள் இருக்குது. அது என்னென்ன, ஃபஸ்ட்டு புரதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்புமின். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புரதம் ஆல்புமின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்புமின் புரதம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இதை வந்து பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க. ஒரு புரதத்தையும் நம்ம பொறுத்துக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்புமின் புரதம் எதுக்கு யூஸ் ஆகுது, இரத்தத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை சரிங்களா நிர்வகித்தல், அதாவது ஆஸ்மாட்டிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா? அந்த அழுத்தம் அதுதான் ஆஸ்மாட்டிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆஸ்மாசிஸ் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுலேருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு வந்து போகிறது தான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பிளட்டு வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேமாக இருக்கும், ப்ரெஷர்னுடைய கான்சன்ட்ரேஷன். அப்போது அந்த ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரிங்களா, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் ஆல்புமின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் தான் அந்த ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை சரியாக நிர்வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீர் சமநிலையை சீராக்குது. இது முக்கிய ஞாபகம் வச்சுங்க. ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை நிர்வகிக்கிறதும் நீர் சமநிலையை சீராக்குறதும் யாருன்னு கேட்டாங்கன்னா அது ஆல்புமின். சரி, ரெண்டாவது புரதம் குளோபுலின். இந்த குளோபுலின் புரதம் எதுக்கு யூஸ் ஆகுது, நோய் எதிர்ப்பு திறன் இல்லையா. ஏதாச்சும் கிருமி நுழைஞ்சா அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய முக்கியமான ஒரு புரதமாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குளோபுலின். நோய் எதிர்ப்பு திறன் அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் அயனிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு இது எல்லாத்தையும் வந்து கடத்தணும் இல்லையா. ஸோ நான் சொன்ன ரத்தம் வந்து ஒரு நிறைய செல்கள் இருக்குது இல்லையா. ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய செல்கள் இருக்குது. அந்த செல்களை ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒவ்வொரு செல்லுக்கும் அயனி தேவை, ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் தேவை, கொழுப்பு தேவை, இதெல்லாம் வந்து கடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை கடத்தக்கூடிய முக்கியமான வேலையை யாரை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதமானது செய்கிறது. நெக்ஸ்ட் 3வது 4வது பாருங்கள், ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின். இவங்க 2 பேருமே எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு யூஸ் ஆகுறாங்க. சரிங்களா? ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உறையணும். எப்போ உறையணும், இரத்த குழாயை விட்டு. ஸோ ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த குழாய்க்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இரத்த குழாயை விட்டு வெளியே வருது. எப்போது இரத்த குழாயை விட்டு வெளியே வரணும்னா அந்த இரத்த குழாயில் ஏதாச்சும் கிராக்ஸ், வெடிப்புகள் ஏற்பட்டால் அந்த கிராக்ஸ் வழியாக பிளட் என்ன ஆகும், நமக்கு வந்து லீக் ஆகும். ஸோ லீக் ஆகும்போது நமக்கு அப்படியே லீக் ஆகிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஆபத்து. ஸோ லீக் ஆகக்கூடிய இடத்துல என்ன பண்ணி ஆகணும், இங்கே நம்ம ஒரு இரத்த கட்டியை உருவாக்கி அந்த பிளாக்கை வந்து உருவாக்கி சரிங்களா அந்த ரத்தம் மேற்கொண்டு வெளியே போகாத அளவுக்கு தடுத்தாகணும். சரிங்களா? அப்போது ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை வந்து நடத்தினாதான் நம்முடைய உடம்புல இது மாதிரி பிளட் வெசல்ஸ்லாம், இரத்த குழாய்கள்லாம் நமக்கு பாதிப்படையும் பொழுது அந்த இரத்த குழாய் பாதிப்படைந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளியே போகாமல் அங்கே வந்து ரத்தம் உறையக்கூடிய வேலையை 2 புரதங்கள் செய்கிறாங்க. எங்கே இருக்கக்கூடிய புரதங்கள், பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரதங்கள். யார் யார், ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின். ரத்தம் உறைதலுக்கு யூஸ் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்புமின் அப்படின்னு சொன்னால் ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை நிர்வகிக்கிறது, நீர் சமநிலையை சீராக்குறது. குளோபுலின் அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு திறன், நெக்ஸ்ட் அயனி, ஹார்மோன், கொழுப்பெல்லாம் கடத்துறது. ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின் சொன்னால் ரத்தம் உறைதலில் யூஸ் ஆகுறது. சரிங்களா? இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரைந்த புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரைஞ்சிருக்கக்கூடிய புரதம் எது, சால்யூபிள் புரோட்டீன். சரிங்களா? ஸோ சால்யூபிள் புரோட்டீன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது ஃபைப்ரினோஜன். புரோத்ராம்பின் என்ன புரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ இன்ஆக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்படாத புரதம். சரிங்களா? செயல்படாத புரதம், இங்கிலீஷில்
இன்ஆக்டிவ் புரோட்டீன். சரிங்களா, இது 2 முக்கியமான சில பாயிண்ட்ஸு, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இருக்குது, புரதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த 4 புரதங்கள் இருக்குது இல்லையா, பிளாஸ்மாவில் அப்படியே தானாகவே உருவாகுது. அந்த 4 புரதங்களை யார் உற்பத்தி செஞ்சு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் மிகப்பெரிய சுரப்பின்னு சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? கல்லீரலை சொல்லுவோம். அந்த கல்லீரல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 முக்கியமான புரதங்களை உற்பத்தி செஞ்சு தரக்கூடிய வேலையை செய்கிறாங்க. சரி, பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பார்த்தோம், புரதங்கள் பார்த்தோம். இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில கரிம பொருட்கள் இருக்குது. கரிம பொருட்கள்னால் என்ன அர்த்தம்? ஈஸியாக சிதைவடைஞ்சு போகக்கூடிய பொருட்களை தான் கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈஸியாக சிதைவடையாத பொருட்களை தான் நம்ம வந்து கனிம பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கரிம பொருள் என்ன? யூரியா, சரிங்களா, அமினோ அமிலங்கள் இருக்குது, குளுக்கோஸு, கொழுப்பு, வைட்டமின்கள், இது எல்லாமே கரிம பொருட்கள். இதில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிளாஸ்மாவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்மாவில் நமக்கு எப்படி அந்த புரதங்கள்லாம் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்புமின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் ஆல்புமின் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து கொஷின் கேட்கலாம். பிளாஸ்மாவில் அதிக அளவில் இருக்கக்கூடிய புரதம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்புமின். பாருங்கள் 60% இருக்குது. சரிங்களா, குளோபுலின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, இது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் யார்? 35% இருக்காங்க குளோபுலின்ஸு. சரிங்களா, அதுதான் நமக்கு அந்த குளோபுலின் தான் நோய் எதிர்ப்பு திறன் சொன்னேன், அதுதான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், நான் ஆல்பின் சொன்னாலே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் அழுத்தம். அதே மாதிரி குளோபுலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்ப்பு சக்தின்னு சொன்னேன், அதாவது இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு, இதுலேருந்து வர்றது தான் இம்யூனோகுளோபுலின். இம்யூனோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இம்யூனாலஜின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனோன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய குளோபுலின்கள். சரிங்களா, இது 35% இருக்குது. அதுக்கடுத்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் ஜஸ்ட்டு 4%. இது ஃபைப்ரினோஜன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங். சரிங்களா, ரத்தம் உறைதலுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரினோஜனோட மிக குறைந்த அளவு இருக்கிறது தான் நமக்கு வந்து ப்ரோத்ராம்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதம். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு less than 1%. சரிங்களா, அதில் ஆன்டிட்ரிப்சின் இருக்குது, கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் உறைதலுக்கு உண்டான காரணிகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வரைபடம் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா, இதுவும் நமக்கு வந்து கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. சரி, இதை தவிர்த்து பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, அதாவது சில கேஸஸ் வந்து நம்ம வந்து சொல்லவே இல்லை. பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய வாயுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வாயுக்கள் இருக்குது பிளாஸ்மாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு O2 அதாவது ஆக்சிஜன், CO2 கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கடுத்து N2 அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ நைட்ரஜன் வாயு நம்மளுடைய பிளாஸ்மான்னு சொன்னால் ரத்தம் தானே, ரத்தத்தில் இருக்கக்கூடிய திரவ பகுதி தானே. நமக்கு பொதுவாக தெரிஞ்சிடும் என்ன வாயு இருக்குன்னு கேட்டால் ஆக்சிஜன் சொல்லிடுவோம், கார்பன் டை ஆக்சைடு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு நைட்ரஜனும் அதில் கலந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாயு அப்படின்றத நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு ரத்த செல்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். பிளாஸ்மாவை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரத்த செல்கள் என்னென்ன இருக்குது